கடையில் இருக்கிறேன். 2000 ரூபாயிலிருந்து ஆரம்பம். இப்போ வந்து பிரியாணி வந்து பெஸ்ட்டாக இருக்கு. ஹலோ மக்களே, ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு மேசிவான ஸ்பாட்ல வந்திருக்கோம். இந்த ஸ்பாட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தி வேர்ல்ட் ஆஃப் பிரியாணி ஒன் அண்ட் ஒன்லி புளியாந்தோப் தான். இங்க புளியாந்தோப்ல மிட் நைட்ல மட்டும் நல்லா இருக்கு, நல்ல ஸ்பாட்ஸ் இருக்கு, நல்ல பிரியாணி சொல்லி நினைச்சிருக்கீங்க. பட் அப்படி இல்ல, மார்னிங் டைம் 2 o'clock அப்புறமா வந்தா கூட இங்க சூப்பரான ஒரு மேசிவான பிரியாணி கிடைக்குது. இந்த பிரியாணியோட ஏஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா அரௌண்ட் 38 இயர்ஸ் ஆயிருக்கு. இந்த பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி இனிஷியலா அவங்க ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா 2000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிரியாணியோட ஸ்பாட்ல பீஃப் பிரியாணி கொடுக்குறாங்க. நீங்க நிறைய பிரியாணி ஸ்பாட்ஸ் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்டியான ட்ரெடிஷனல் மெத்தட்ல அவங்க வந்து ப்ராப்பரா நல்ல கன்சிஸ்டன்சியோட சூப்பரா குக் பண்ணி ரொம்ப ஃபேமஸா இருக்கிற பிரியாணி ஸ்பாட்டை தான் நம்ம வந்திருக்கோம். நாம இன்னைக்கு இந்த கடையில போயிட்டு பிரியாணி வாங்கின அப்புறமா பார்சல் வாங்கிட்டு வீட்டுல போய் அதோட ரிவ்யூ, டேஸ்ட், குவாலிட்டி பத்தி பிரீஃபா உங்களுக்கு இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். இந்த கடையோட பேர் என்ன கேட்டீங்கன்னா பாபு பிரியாணி. ரொம்ப ஃபேமஸான இந்த புளியாந்தோப்ல வந்து பாபு பிரியாணி கேட்டாலே சொல்லுவாங்க. வாங்க இந்த கடையில இருக்கிற பிரியாணி வந்து நம்ம வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க போலாம். இப்போ பாருங்க கைஸ், அவங்க வந்து 12 மணிக்கு வந்து இந்த டபரா வந்து இறங்கி இருக்கு. டபரா இறங்கின அப்புறமா சுட பிரியாணி வந்து சூப்பரா சேல் ஆயிட்டு இருக்கு. கூட்டம் பாத்தீங்கன்னா இந்த பிரியாணிக்காக வந்து பல பக்கத்துல இருக்கிற பல ஏரியாஸ்ல இருந்து லாங்ல டிராவல் பண்ணி வர்றாங்க. இந்த ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க கொடுக்குற டேஸ்ட், குவாலிட்டி தான். இந்த டபரா பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 20 kgs இருக்கு. சீக்கிரமாக காலியான போல. அவங்க பாருங்க எவ்வளவு, அந்த மாஸ்டர் பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா வந்து குயிக்கா வந்து சூப்பரா பார்சல் பண்ணி ஃபுட்டு, அந்த மசாலாஸ், அந்த பீசஸ் தான் பார்சல் பண்ணி வாழை இலையில ரொம்ப ஃபாஸ்டா கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்து உள்ள இருக்கிற கஸ்டமர்ஸும் கவர் பண்ணணும், பார்சல்ல இருக்கிற ஆளுங்களுக்கும் கவர் பண்ணணும். அதனால பார்த்தா இங்க எந்த டைமுக்கு வந்தாலும் நீங்க வெயிட் பண்ணிட்டு வாங்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும். நாமளும் வந்து இந்த பிரியாணி வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லியோட வாங்கிட்டு போறோம் நம்ம. கைஸ், அந்த பீசஸோட எப்படி இருக்கு பாருங்க, நல்லா ஜூசியா தெரியுது. கண்டினியூஸா அந்த ரொம்ப சூடா இருக்கிற அந்த பிரியாணி வந்து டபரா இந்த கிண்டி கொடுத்துட்டே இருக்காரு. அவருக்கான ரெஸ்ட் கொஞ்சம் நேரமும் கிடைக்காது போல, ஏன்னா கூட்டம் அவ்வளோ அப்படி இருக்கு. இந்த பிரியாணி டபரா இறங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அவங்க வந்து நிறைய பேர் கியூல நிக்கிறாங்க வாங்குறதுக்கு. காரங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க, ட்ரெஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க. ஏன்னா ஒரு கார்னர்ல இருந்து பீசஸும் எடுக்கணும், அந்த மசாலாவும் எடுக்கணும். அதுக்காக தான் வந்து அவங்க அந்த ஆர்டர்ல வந்து அப்புறம் அந்த ஆர்டர்ல மசாலா பீசஸ் எடுத்து பேக் பண்றதுக்கு, பார்சல் கட்டுறதுக்கு அவங்க வந்து சூப்பரா வந்து அதை லெவல் பண்றாங்க பாருங்க. ஃபுட்டு இப்படி பண்ணா மட்டும் தான் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த பிரியாணி மசாலா பீசஸ் எல்லாமே போயிட்டு வந்து பார்சல் கட்ட முடியும். வெறும் சோறு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மசாலா எல்லாமே பிரியாணி சாப்பிட்டா நல்லாவே இருக்காது. ஸோ நம்ம அவங்க கிட்ட வந்து ஒரு பிரியாணிக்கும் நல்லி வந்து பார்சல் கட்டுறதுக்கு ஆர்டர் கொடுக்க போறோம். வாங்க பார்ப்போம். பார்சல் பேக் கோட்டர் பிரியாணி நல்லி சொல்லியாச்சு. இப்போ வந்து அவங்க நம்மளுக்கு பார்சல் கட்ட போறாங்க பாருங்க. நல்லி எடுக்கிறாங்க. எவ்வளவு பெருசா அந்த குவான்டிட்டி மட்டும் பாருங்க. மேசிவான நல்லி சாப்பிட்டு பார்த்தா தெரியும். பாருங்க இந்த நல்லியோட சைஸ் பாருங்க. நல்லியோட சைஸ் குவார்டர் பிரியாணி. அப்புறம் மறக்காம வந்து இந்த சட்னி வந்து வாங்கிட்டு போங்க எல்லாரும். இதுதான் டேஸ்ட். இந்த பிரியாணியோட கலந்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். புளியாந்தோப் ரோட்ல இந்த மசூதி பக்கத்துல விற்கிற இந்த பாபு பிரியாணி வந்து நல்லியோட பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்காக நம்ம அங்கேயே சாப்பிடலாம் வேணும்னா, ஏன் அங்க என்ன ரீசன் அங்க நம்ம சாப்பிடணும்னு கேட்டா, நம்ம வந்து அங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல. அந்த பக்கம் ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப க்ரௌடா இருக்கு, ரொம்ப ஹீட்டா இருக்கு. அப்புறம் வந்து இந்த சேர்ஸ்ல எல்லாம் உட்காந்து சாப்பிட்றது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால வீட்டுல வந்து என்ன இருந்தாலும் குளிச்சுட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து சூப்பரான பீஃப் பிரியாணி நல்லியோட சாப்பிடும்போது ஒரு சூப்பரா இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட போறோம்னு சொல்லி ஒரு செம்ம பசி. கிட்டத்தட்ட அந்த நல்லிக்காகவும் பிரியாணிக்காகவும் 45 minutes வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. பிரியாணி கிடைச்சிச்சு, பட் நல்லி வந்து சில பீசஸ் தான் நம்மளுக்கு அங்கே அவைலபிளா இருக்கும். அந்த நல்லி அந்த பாட்டம், அந்த டபரா பாட்டம்ல இருக்கனால சில பேருக்கு மட்டும் தான் அது கொடுப்பாங்க. எனக்கு வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணி 45 minutes அந்த நல்லியை வாங்கிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இலையில வந்து இந்த பிரியாணி போட்டுட்டு இந்த பூன்ல வச்ச அப்புறமா அவங்க அந்த பிரியாணி கூட ஆனியன் அப்புறம் அந்த புதினா சட்னி கொடுத்துருக்காங்க. அது மஸ்ட். எப்போ பிரியாணி வாங்கணும்னா அந்த ஸ்பாட்க்கு போய் கண்டிப்பா புதினா சட்னி வாங்க. அதோட காம்பினேஷன் அந்த பிரியாணி கூட ஆட் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம அங்கிருந்து எடுத்து வந்த பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இலையில வந்து தண்ணி போட்டு தெளிச்சு கிளீன் பண்ணிக்கலாம். சின்ன இலை தான், கிரீனிஷா இருக்கு. நம்ம பிரியாணியை வந்து பிளேட்ல சாப்பிட்றதோட இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணி சாப்பிட்றதோட இலையில சாப்பிட்டா சுட பிரியாணி வந்து அதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா மேசிவா ஏற்றி கொடுக்கும். அவங்க நம்மள்கிட்ட கொடுத்த ஆனியன் எக்கோ நம்ம வாங்கியிருக்கோம். அவங்ககிட்ட அதை ஓப்பன் பண்ணுவோம்.
பாருங்க ஆனியனு, அப்புறம் எக்கு. அடுத்தது வந்து அவங்ககிட்ட நம்ம வெயிட் பண்ண நல்லியை வந்து ஓப்பன் பண்ணோம். பார்சல் பண்ணும்போது நம்ம பார்த்தோம், அது மேசிவான சைஸ்ல இருந்துச்சு. பாருங்க பொட்டலத்துல கட்டி வச்சிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணுவோம். இந்த இலையில வந்து காஞ்ச இலையில வந்து கொடுத்துருக்காங்க. நல்லியோட சைஸ் பாருங்க, ஒரு ஜம்போ நல்லியே சொல்லலாம். பாருங்க கைஸ், இந்த ஃப்ளஷ் பாருங்க நல்லிக்குள்ள இருக்குது. அவன் உள்ள உட்காந்துருக்கா. அவனை ஃபர்ஸ்ட் வந்து வெளியே எடுத்து ஃபர்ஸ்ட் அதை சாப்பிடணும். பிரியாணி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். எப்படின்னு பார்ப்போம். ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டு போல இருக்கானே. இந்த பையனை வந்து ஓரமா வச்சிருவோம். பிரியாணி போட்ட அப்புறமா இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அடுத்தது வந்து புதினா சட்னி. கம்மியான குவான்டிட்டி தான், ஆனா இது ரொம்ப முக்கியம். வாங்கும்போது கண்டிப்பா வாங்குங்க. கூட்டத்துல பசியில வந்து நீங்க மறந்துட போறீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா திக்காவே இருக்கு, ரொம்ப தனியாலாம் இல்லை. நல்ல கன்சிஸ்டன்சியோட, ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. புதினா ஸ்மெல் தான் அடிக்குது. ஃபைனலா அவங்ககிட்ட வாங்கின பிரியாணி ஓப்பன் பண்ணுவோம். ஃபைனலா கைஸ், நம்ம பிரியாணி அந்த இலையில வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எல்லாமே ஆனியன், ரைத்தா, எக்கு, 4 போன்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. நல்லா சுடு சுடு இருக்கு. ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு. பீஃப் பிரியாணியோட ஸ்மெல்லே தனி தான். அது செம்ம பசியில இருக்க. சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாய் எடுத்து வச்சு பார்ப்போம். என்னது சோத்துல கல்லு? பாருங்க கைஸ், வாங்க சாப்பிடலாம். செம்மையா இருக்குங்க, செம்மையா இருக்கு. அதுக்குதான் இப்பதான் புரியுது எனக்கு எதுக்கு இவ்வளவு கூட்டம்னு சொல்லி. இந்த டேஸ்ட்டுக்காக தான். வேர்ல்ட் கிளாஸ், அடிச்சுக்க முடியாது. இந்த புளியாந்தோப்புல சரௌண்டிங்ல பார்த்தோம்னா பிரியாணிக்கு தான் ஃபேமஸ். அதுவும் மிட் நைட் பிரியாணி தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். காலையில கூட கிடைக்குது. நிறைய இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து 30 கடை இருக்கு புளியாந்தோப்பு சரௌண்டிங்ல பிரியாணி கடை மட்டும். சில ஓல்டான ஷாப்ஸ் இருக்கு. அந்த ஓல்டான ஷாப்ஸ்ல இது ஒரு ஷாப் தான். 38 இயர்ஸ் பிஃபோர் இது ஓபன் பண்ணது பிரியாணி கடை. அந்த டைம்ல வந்து அங்க தாத்தா உட்காந்துருந்தாருல, 2000 ரூபாய், ₹2.50 ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்து இப்போ ரேட் வந்து எங்கேயோ போயிருக்கு. ரேட் வந்து ஃபைனலா சொல்றேன்னா, நல்லா பெரிய பீஸ் இருக்கு பாருங்க. பீஃப் பீஸ் பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்குங்கப்பா. பஞ்சா கறியா தெரியல, நல்லா வேக வச்சிருக்காங்க பாருங்க. பிரியாணினா பிரியாணி தான். இப்போ அந்த நம்ம பீஃபை வந்து அந்த பிரியாணியில மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்க, பீஃப் நல்லா பீஃப் சாப்பிடலாம். சூப்பரா மிக்ஸ் ஆயிருக்கு. வாங்க சாப்பிடுவோம். சூப்பரா இருக்குங்க. இந்த ஃப்ளஷ்ல பார்த்தோம்னா பிரியாணியில அந்த பீஃப்ல அந்த பிரியாணியோட ஃபிளேவர் ஜூஸ் ஃபுல்லாவே இறங்கி இருக்கு. எப்படி செய்யறாங்கன்னு தெரியல. இன்னொரு இடத்துல வந்து பிரியாணி நல்லா இருக்கும். அந்த ஃப்ளஷ் பார்த்தோம்னா ஹார்டா இருக்கும், ஜூசி கண்டென்ட்ல இருக்காது. பட் இந்த ஃப்ளஷ் வந்து நல்லா ஜூசி கண்டென்ட்ல இருக்கு. எப்படி பண்றாங்க தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில ஷாப்ஸ்ல வந்து அந்த பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணாங்கல்ல, அந்த டைம்ல ஸ்டார்டிங்ல வந்து அந்த டொமேட்டோ, ஆனியன், புதினா, அந்த பிரியாணி மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு குழம்பு ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அரிசி போடுறது. அந்த குழம்புலயே வந்து அவங்க வந்து அந்த பீஃப் பீசஸ் போட்டுருவாங்க, சிக்கனோ மட்டனோ போட்டுருவாங்க, பீஃபோ போட்டுருவாங்க. போட்ட அப்புறமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து அதை வந்து கொஞ்ச நேரம் மசாலாலாம் அந்த பீஃப்ல இறங்குறதுக்கோ, அந்த ஃப்ளஷ்ல என்ன ஃப்ளஷ் போட்டிருக்காங்களோ அந்த ஃப்ளஷ்ல இறங்குறதுக்கு அது கொஞ்ச நேரம் அப்படியே அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 3 hours 5 hours அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் அந்த ஃப்ளஷ்ல வந்து அந்த ஃபுல் டோட்டல் பிரியாணி மசாலா இறங்கி இருக்கும். நம்ம உடனே டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி டக்குன்னு செல் பண்ணா அந்த ஃப்ளஷ்ல வந்து அந்த பிரியாணி மசாலா இறங்காது. ரொம்ப ட்ரெடிஷ்னலா பண்றவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. மைட் பி இவங்க கூட அப்படிதான் பண்ணிருக்கலாம். அதனாலதான் வந்து இந்த ஃப்ரெஷ் பாருங்களேன், சூப்பரா இருக்கு. சாஃப்டாவும் இருக்கு, நல்ல ஜூசி கண்டென்ட்டோட இருக்கு. சில பீசஸ்ல பார்த்தா நம்மளுக்கு ரவாஸோட கூட இருக்கு. ரவாஸோட பீஃப் சூப்பரா இருக்கும். பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டா மாசு தான். அடுத்தது வந்து எக் வந்து ஆட் பண்ணி சாப்பிடுவோம். எக் கொடுத்துருக்காங்க. எக் பிரியாணி கொஞ்சம் பீஸும் எடுத்துக்கலாம். நல்லா இருக்குங்க. பிரியாணி எல்லாம் ஹாப்பினஸ் தான். அதுவும் பீஃப் பிரியாணினா அடிச்சுக்கிறாங்க. 2024ல ஜொமேட்டோ நம்ம ஆன்லைன்ல வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம்ல, ஜொமேட்டோ, ஸ்விக்கி வந்து கம்பெனிஸ் வந்து அவங்ககிட்ட மோஸ்ட் ஆர்டர் பண்ற ஃபுட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் அந்த இயர் ஃபுல்லா வந்து ஆர்டர் பண்ணிருக்க ஃபுட்டோட லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுல பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் எதுன்னு கேட்டா பிரியாணி தான் நம்பர் 1ல. நம்பர் 2ல பார்த்தா பீஸா. சராசரியாக பார்த்தா அந்த ஆன்லைன் ஆப்ஸ்ல ஜொமேட்டோல இல்லைன்னா ஸ்விக்கில அந்த 2024ல மட்டும் 9.3 crore பிரியாணி ஆர்டர்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அது சிக்கனா மட்டனான்னு தெரியல. பிரியாணினா ஜென்ரல் தான், எல்லாமே வெஜ் இல்ல, எல்லாமே நான்வெஜ் தான். 9.3 crores எவ்வளவு பெரிய இது பாருங்களேன். பார்க்கும்போது ஆவரேஜா பார்க்கும்போது
பர் செகண்ட் 3 ஆர்டர். ஒரு செகண்ட்க்கு இப்போ ஒரு செகண்ட் ஆகுது, ஒரு செகண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு 3 பேர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மினிட்க்கு எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு, ஒரு நாளைக்கு எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு, எத்தனை பேர் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனாலும் வந்து அந்த பிரியாணில மேல இருக்கிற அந்த லவ் பார்த்தோம்னா அந்த ஸ்மெல், அந்த டேஸ்ட் வந்து கம்மியாகிற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க இந்த பிரியாணி தான். அதுவும் அதுல பீஃப்ல தான் நிறைய பேர் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதுதான் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ஸ்பாட் ஒரு சூப்பரான ஸ்பாட், பீஃப் பிரியாணிக்கான ஸ்பாட். அவங்க கிட்ட இருக்க சட்னி டேஸ்டே பண்ணல, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். புதினா நினைக்கிறேன், கொத்தமல்லி, அப்புறம் அந்த பச்சை மிளகாலாம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தாலும் இதுக்கு செம்ம காம்பினேஷன். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கண்டிப்பா மறக்காதீங்கன்னு சொன்னேன். ஃபைனலா நம்ம வெயிட் பண்ணி வாங்கினது என்னன்னா உங்ககிட்ட நல்லி தான், பீஃப் நல்லி சாப்பிட போறோம். அரிசி பிரியாணி அரிசியா இவ்வளவு ருசியா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. சாப்பிட பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஒரு பைட். சூப்பரா இருக்குங்க. அந்த நல்லி மேல இருக்குல்ல, இது வந்து பீஸ் இல்ல, ரவாஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இது பிச்சு பாக்குற பாருங்க, எப்படி வருது பாருங்களேன், ஒட்டிட்டு இருக்கு. நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. ½ hour வெயிட் பண்ணாலும் சூப்பரான நல்லி கடிச்சிருக்கு, நல்லா பிரியாணி கடிச்சிருக்கு. இவனை வந்து வெளியே எடுக்கணும், வெளியே எடுப்போம். உள்ள யாரு, வெளியே நாங்க. மட்டன் நல்லிலாம் ஈஸியா வாயில வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேபிள் அடிச்சா வந்துடும். இது பீஃப் நல்லில ரொம்ப ஹார்டா இருக்கு, எப்படி இருக்கு பார்ப்போம். இவனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும், ஸ்பேஸ் இல்லை, கொஞ்சம் வந்து தள்ளிக்கலாம். எடுத்தாச்சா, இவனுக்கான ஏரியா இது. இப்போ நம்ம எடுத்துருவோம். வெளியே வாப்பா, வெளியா வாமா மின்னலு. கைஸ் வரா பாருங்க, வந்துட்டான். ஆஹா, ஓ வந்துட்டாங்க அவன் வெளியே. நானும் ஏதாச்சும் ஸ்பூன் வச்சு இல்லைன்னா ஏதாச்சும் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் வந்து தட்டினோடனே வெளியே வந்துட்டான் பையன். இதாங்க நல்லிப்பா, நல்லி ரொம்ப இது என்ன கால்சியம் இருக்கா என்ன கதைன்னு தெரியல. இதுல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன இந்த நக்கு நக்குறாரு, நக்கீரர் பரம்பரையோ? மஜா தான், பிளாஸ்ட் தான், செம்மையா இருக்கு. கொஞ்சம் பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். பிரியாணி, கொஞ்சோண்டு ஆனியன், அப்புறம் பார்த்தோன்னா முட்டையை போட்டுருவோம். அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சட்னியை கொஞ்சமா எடுக்கலாம், ஸ்பைசியா இருக்கு. அடுத்தது வந்து இந்த நல்லியில் இந்த இடத்துல உள்ள அது, இதோட பேர் எனக்கு தெரியாது, தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பீஸும் இருக்கு பாருங்க, பீஸ் மறந்துட போறோம். பீஸ் ஆட் பண்ணிட்டோமா, ஒரு பெரிய பைட்டு தான். என்ன ஒரு டேஸ்ட்டுங்கப்பா. இப்படி பாய் காணத்துல பிரியாணி இருக்குமோ, மட்டன் பிரியாணி அதே மாதிரி தான் இருக்கு. அந்த டேஸ்ட்ல கிடைக்குமா? 38 years ஓல்டு இருக்கிற இந்த ஷாப்ல மட்டும் தான் இந்த அளவுக்கு சூப்பரா பிரியாணி கிடைக்கும். நல்லா இருக்கு ரொம்ப. ஃபைனலா பார்த்தோம்னா இந்த பிரியாணியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தா, நம்ம கோட்டர் பிரியாணி தான் வாங்கணும். கோட்டர் பிரியாணி பார்த்தோம்னா 90 rupees தான், வெறும் 90 rupees தான். அரௌண்ட் ஒரு 5 to 6 பீசஸ் இருந்துச்சு. ஒரு 3 பீசஸ் பெரிய பீசஸ், 3 சின்ன பீசஸ், சில பீசஸ்ல ரவாஸ் வந்துச்சு. நம்ம எக்கோட வாங்கினால 10 rupees 100 rupees ஆச்சு. நீங்க நல்லி வேணும்னா அங்க வெயிட் பண்ணணும். நல்லியோட ரேட் பார்த்தோம்னா வெறும் 20 rupees தான். எவ்வளவு பெரிய போன் நல்லி கொடுக்குறாங்க பாருங்க, 20 rupees தான் கொடுக்குறாங்க. ஆனா அதான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருக்கும். நீங்க வேணும்னா சீக்கிரமா வந்துருங்க. 12 மணிக்குனா டபரா வந்துருமா, அதுக்கு முன்னாடியே கூட்டம் வந்துடும். புளியாந்தோப்பை ரோட்ல மசூதி இருக்கு, கார்னர் பெண்ட் ஆகிற இடத்துல மசூதி இருக்கு. அந்த மசூதி தாண்டி வந்தா ஒரு 4-5 பில்டிங் தாண்டி அந்த பாபு பிரியாணி இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த வேற இடத்துல அவங்க ஷாப் வச்சிருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 8 years பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் இருக்கு. சென்னையிலேயே இல்லைன்னா புளியாந்தோப்புல நிறைய இடத்துல பிரியாணி ஷாப்ஸ் இருக்கு. நிறைய பேர் என்னன்னா பிரியாணி சாப்பிட்டாலே நல்லா இருக்குன்னு சொல்லி நான் எல்லா பிரியாணியவே ஹைப் பண்ணி விட்டுறானுங்க. அதனால ரொம்ப ட்ரெடிஷனல் மெத்தட்ல கிடைக்கிற ரொம்ப ஓல்டா இருக்கிற பிரியாணி, ரொம்ப டேஸ்டியான பிரியாணி வந்து எதுன்னு சொல்லி யாருனாலுமே ஃபைண்ட் பண்ண முடியல. அதனாலதான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா பிரியாணியோட வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்க, மஸ்டான ஸ்பாட். அதே மாதிரி வந்தீங்கன்னா 12 o'clock வந்துருங்க. ரொம்ப லேட்டாலாம் வராதீங்க, லேட்டா இருந்தா அந்த சீக்கிரமா காலி ஆயிரும். நீங்க அந்த வீடியோல பாத்துருப்பீங்க, அந்த பிரியாணி வந்து பார்சல் பண்ற பிளேட்ல அடிக்கிற அந்த மாஸ்டர் இருந்தாலும் சரி, அந்த கட்டுற அந்த அண்ணா தான் பாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாங்க பாருங்களேன். அவங்க வந்து ஒரு கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியல அவங்களால, அவ்வளவு ஃபாஸ்டா பண்றாங்க. ஏன்னா அங்க இருக்கிற கிரௌட்க்கு மேனேஜ் பண்ணணும். இப்ப மெயின் ரோட்ல இருக்குது, டிராபிக் ஆகுது,
அதனால டிராஃபிக் ஆகாம இருக்கணும். யாருமே வந்து நான் முன்னாடி வந்தேன்னு சொல்லி ப்ராப்ளம் பண்ணக்கூடாது பிரியாணிக்காக அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா மட்டும் தான் அங்க வந்து அவ்வளவு ஸ்பீடாவே கட்ட முடியும். அது மட்டும் இல்ல, அவங்க வந்து சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடாவும் சேல் பண்றாங்க. நாம இன்னைக்கு வாங்கின டைம்ல அங்க ப்ரிப்பேர் பண்ற ஆள் பார்த்தோம்னா இன்னைக்கு லீவ் போட்டனால அவங்க ப்ரிப்பேர் பண்ணல. அது கூடவே அதுவும் அவங்க சேல் பண்ணுவாங்க. நீங்க வேணும்னா அது வாங்கிக்கலாம். பிரியாணில வந்து பாயா பிரியாணி இருக்கு, ஜீரக சம்பா பிரியாணி 49 இயர்ஸா இருக்கிற ஒரு ஓல்ட் ஷாப்பும் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல வந்து நம்ம சேனல்ல கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிரியாணி பத்தி, இந்த லொகேஷன், இந்த பிரியாணிக்கான ரேட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ.